Holidays nale நம்ம K Travels தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. இப்போ ரொம்ப சமீப காலமா அது ரொம்ப சொற்பமான வாக்கு வங்கி தான் வந்துட்டு பாமக வச்சிருக்கு. அதுவே ரெண்டு துண்டா ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ராமதாஸ் அவர்களே வந்துட்டு தான் உருவாக்கிய கட்சிங்கிறது வந்துட்டு அவரே அதை ஏத்துப்பாரா? இப்படி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா கட்சிக்கு அது ஏற்றுக்கிற மாட்டேன், கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டேன். சமீப காலமாக பாமகவினுடைய இந்த மாதிரியான மாற்றி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, மாற்றி எடுக்கக்கூடிய கூட்டணி கோட்பாடுகள்லாம் வந்து பாமக வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரிஞ்சிருச்சு. பலரும் பல கட்சிக்கு போயிட்டாங்க. பாமகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர்கள் திமுக, அதிமுக, பாஜகன்னு பல பக்கமும் போயிட்டாங்க. அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஜி.கே. மணி அவர்கள் கூட வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வந்துட்டு ஓவர் நைட்டில் வந்துட்டு நாங்கள் வெளியில் வந்துடுன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு விடுறாங்க. டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை விடுறாங்க கூட்டணியை பற்றி. இந்த பக்கத்தில் வந்துட்டு அப்பா பிள்ளைக்குமே ஒரு முரணான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னும் போது ஏன் இவ்வளோ குழப்பம் இல்லை? அப்போ திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அகில இந்திய அளவில் இங்கே இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, நீங்கள் பாஜக கூட்டணி இருக்கீங்க, பாஜகவை அழுத்தம் கொடுங்க, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி அதுக்கு உண்டான இடஒதுக்கீடு நம்ம பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக இதான் உண்மை, இதான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த முயற்சியை கையில் எடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு ஒரு இது போடுறாங்க. இப்போ என்ன வந்து இந்த பக்கமும் ஒரு துண்டை போடுறது, அந்த பக்கம் ஒரு துண்டை போடுறது. இப்போ விஜய்க்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களில் வந்துட்டு குறிப்பாக அந்த ரசிகர் மன்றங்களில் வந்துட்டு வன்னியர் ரசிகர் மன்றங்கள்னே நிறைய இருக்குது. ஸோ அதனால் வன்னியர்கள் அந்த இளைஞர்கள் வந்துட்டு அதனுடைய ஓட்டு விஜய்க்கு அதிகமாக உண்டுங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று. இந்த பக்கம் வந்துட்டு வன்னியர் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பாமக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்கன்னும் போது இது விஜய்க்கு ரொம்ப சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது? விஜய்லாம் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு நபர்லாம் கிடையவே கிடையாது. சமீபத்தில் விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எடுத்த ஒரு சர்வேயில் வெறும் 6% தான் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குது. அது தெரிஞ்ச பிறகு தான் சமீப காலமாக விஜயினுடைய செயல்பாடுகள் ரொம்ப அமைதியாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும். இவர் என்னடான்னா ஒன்றும் அங்கே பனையூரில் உட்காந்துக்கிட்டு வாழ்த்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ஜுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பாமகவில் வந்துட்டு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பிளவு ஏற்படுதுன்னு வைங்களேன். இந்த பிளவு அரசியலில் மற்ற கட்சிகளில் வேற யாருக்கு ஆதாயமாக இருக்கும்? இல்லை, ஆதாயம்லாம் இருக்காது, இது பிளவாலாம் இருக்காது. அநேகமாக வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அன்புமணியை வந்து சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ரெண்டு தரப்புலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னைக்கு நாளைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் 2 பேரும் அப்பாவும் பையனும் சேர்ந்து அது சம்பந்தமாக பேசுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து வெளியில் இந்த பிரச்சனையை வளர்க்க விட மாட்டோம். பாமக அப்படின்னாலே சார் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்துட்டு சினிமா நடிகர்களுக்கு எதிரான கட்சி மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும். அது பாபா படத்தில் அந்த பொட்டியை எடுத்துகிட்டு போனதாக இருக்கட்டும், ஸோ ரஜினிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, விஜய் சிகரெட் பிடிக்கிறான்றதுக்காக விஜய்க்கு எதிராக பேசினதாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதத்துலையுமே வந்துட்டு சினிமா நடிகர்களுக்கு எதிராகவே இருக்கும். ஆனால் அண்மை காலத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா அன்புமணி அவர்களோட பொண்ணு வந்துட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறாங்கன்னா விஜயை போய் சந்திக்கிறாங்க. அவர் வந்துட்டு கேட்டால் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு சொன்னால் கூட பட் அந்த மைலேஜ் விஜயனுடைய நடிகருங்கிற மைலேஜ் தேவைப்படுதுங்கிற ஒரு நிலையை வந்துட்டு கொண்டுட்டு வராங்க இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு அன்புமணி அவர்கள் வந்துட்டு ஒரு மாற்றமாக கொண்டுட்டு வராரு. இது ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கலையோ அப்படி ஏதாவது இருக்கு? இல்லை, அதுல இல்லை, அந்த விஷயமான பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு திரைப்படம் தயாரிக்கிறாங்க, அவங்க நேரடியாக அரசியலில் கிடையாது. அன்புமணியினுடைய மகள் வந்து அவங்க அரசியலில் கிடையாது. அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு படம் நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் வந்துட்டு அவங்க தாயாருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு பீரங்கியாகவே இருந்தாங்கல்ல இந்த முறை. இல்லை, அது நேரடியான அரசியல் ஈடுபடல. ஆமாம். அப்படிங்கும்போது அவங்க தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸில் முன்னோடியாக இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது, சப்போர்ட் கேட்கறதுல அதில் ஒன்றும் கிடையாது. அதனால இவரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அந்த காலகட்டத்தோட போயிடுச்சு. இன்றைக்கி பெருசாக சினிமா நோக்கி அவங்க வந்து போராட்ட ஆர்ப்பாட்டங்கள்லாம் இன்றைக்கி உள்ள அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்காது. இப்போ தன்னை தனிமைப்படுத்துகிறாங்க, தன்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு व्यक्ति தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. இப்போ ரொம்ப சமீப காலமாக அது ரொம்ப சொற்பமான வாக்கு வங்கியை தான் வந்துட்டு பாமக வச்சிருக்கு. அதுவே ரெண்டு துண்டா ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ராமதாஸ் அவர்களே வந்துட்டு தான் உருவாக்கிய கட்சிங்கிறது வந்துட்டு அவரே அதை ஏற்றுப்பாரா? இப்படி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா கட்சிக்கு அது ஏற்றுக்கிற மாட்டேன், கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டேன். சமீப காலமாக பாமகவினுடைய இந்த மாதிரியான மாற்றி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, மாற்றி எடுக்கக்கூடிய கூட்டணி கோட்பாடுகள்லாம் வந்து பாமக வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரிஞ்சிருச்சு. பலரும் பல கட்சிக்கு போயிட்டாங்க. பாமகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர்கள் திமுக, அதிமுக, பாஜகன்னு பல பக்கமும் போயிட்டாங்க. அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. இப்போ மேலும் அதை வந்து பலகீனப்படுத்துகிற மாதிரியான சம்பவம் தான் இது கண்டிப்பாக வந்து டாக்டர் ராமதாஸ் மாதிரியான ஒரு சீனியர் அரசியல்வாதிகள் இதனுடைய கால்குலேஷன் என்னன்னு தெரியும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு அதை வளர விடாமல் மிக விரைவில் அதை சரி பண்ணிடுவாங்க.
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜி.கே. மணி அவர்கள் கூட வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வந்துட்டு ஓவர் நைட்டில் வந்துட்டு நாங்கள் வெளியில் வந்துடுன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு விடுறாங்க. டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை விடுறாங்க கூட்டணியை பற்றி. இந்த பக்கத்தில் வந்துட்டு அப்பா பிள்ளைக்குமே ஒரு முரணான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னும் போது ஏன் இவ்வளோ குழப்பம் இந்த இடத்துல? இல்லை, ஜி.கே. மணி அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் 10.2 இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் நாங்கள் வருவோம். எங்களுடைய நிலைப்பாடே வந்து இந்த கட்சி ஆரம்பித்ததே இடஒதுக்கீடை பேஸ் பண்ணி வன்னியர் சங்கமாக இருந்தது தான் கட்சி ஆரம்பிச்சது. இப்போ அதனுடைய நீட்சியாக தான் எங்களுக்கு 10.2 கொடுங்க. அந்த 10.2 கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சோம் 2021 அப்படின்னாங்க. இப்போ அதை நிறைவேற்ற முடியல. அதை வந்து அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் போடணும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அதை ஒரிஜினலாக கொடுக்க முடியும். ஏற்கனவே பீகாரில் வந்து மாநில அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்து அதை எடுத்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து அதை ஸ்டே கொடுத்து வச்சிருக்கு. அப்போ அது மாதிரி நடத்த முடியாது. அப்போ திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அகில இந்திய அளவில் நீங்கள் இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, நீங்கள் பாஜக கூட்டணி இருக்கீங்க, பாஜகவை அழுத்தம் கொடுங்க, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி அதுக்கு உண்டான இடஒதுக்கீடு நம்ம பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக இதுதான் உண்மை, இதான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த முயற்சியை கையில் எடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு ஒரு இது போடுறாங்க. இப்போ என்ன வந்து இந்த பக்கமும் ஒரு துண்டை போடுறது, அந்த பக்கம் ஒரு துண்டை போடுறது, இவங்களை காமிச்சு அங்கே ஒரு பாக்கி, இந்த பக்கம் இவங்களை காமிச்சு இவங்க ஒரு வேலையை பண்ணுறது. அதுக்காக நாங்கள் வந்து எந்த நேரத்தையும் திமுக கூட போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொள்கை முரண்பாடுகள்லாம் திமுக கூட கிடையாது, நாங்கள் கேட்குற டிமாண்டை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் திமுக கூட போவோம் அப்படின்னு இந்த அதிமுக பாஜகவை ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இந்த பிரச்சனை வந்து கட்சிக்கு ஒரு பலகீனம் தான். ஏன்னா பொது வெளியில் இந்த மாதிரி ஒரு விவாதமான பிறகு கட்சிக்கு ஒரு பலகீனம் தான். இப்போ விஜய்க்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களில் வந்துட்டு குறிப்பாக அந்த ரசிகர் மன்றங்களில் வந்துட்டு வன்னியர் ரசிகர் மன்றங்கள்னே நிறைய இருக்குது. ஸோ அதனால் வன்னியர்கள் அந்த இளைஞர்கள் வந்துட்டு அதனுடைய ஓட்டு விஜய்க்கு அதிகமாக உண்டுங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று. இந்த பக்கம் வந்துட்டு வன்னியர் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பாமக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்கன்னும் போது இது விஜய்க்கு ரொம்ப சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது? விஜய்லாம் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு நபர்லாம் கிடையவே கிடையாது. சமீபத்தில் விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எடுத்த ஒரு சர்வேயில் வெறும் 6% தான் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குது. அது தெரிஞ்ச பிறகு தான் சமீப காலமாக விஜயினுடைய செயல்பாடுகள் ரொம்ப அமைதியாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல்வாதி 100 வருடம் இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய 100வது ஆண்டு விழா நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பார்த்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து வாழ்த்து சொல்ல வரல, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேங்கிறார். கட்சிகள் சார்ந்து எல்லாரும் போய் அவரை வந்து வாழ்த்திட்டு வர்றாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. இவர் என்னடானா ஒன்றும் அங்கே பனையூரில் உட்காந்துக்கிட்டு வாழ்த்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. நல்ல வேலைக்கு அவர் அங்கே தூக்கிட்டு வாங்க, வாழ்த்து சொல்லணும்னு சொல்லாமல் போனார். அந்த அளவுக்கு தான் அரசியல் செயல்பாடுகள் விஜய் நோக்கி இருக்கு. அதனால் விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையோ ஒரு புரட்சியோ, அதுவும் படத்தில் பண்ண புரட்சியை கூட தரையில் பண்ண மாட்டார், அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த குழப்பங்கிறது வந்து ஒரு வலுவான கட்சிகளுக்கு மற்ற ஆட்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வலுவான கட்சி தான் திமுகவில் இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, 26 தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி உள்ள ஒரு கட்சியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய ஓட் பேங்க் வந்து செதறக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் விஜய்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நம்மளா கெஸ் பண்ணிக்கிறது தான். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு 15 சீட்டு 14 சீட்டுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருந்த ஒரு கட்சி தான் பாமக. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சீட் 2 சீட்டுங்கிற மாதிரியான ஒரு நிலையிலையும் ஒரு 4 சீட் 5 சீட்டுக்காக பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு சூழல்லையே வந்துட்டு அந்த கட்சி இருக்கு இல்லைங்களா? இப்போ இப்படி ஒரு குழப்பம் அப்பா பையனுக்கும் வர்றதுன்ற அந்த ஒரு பிம்பம் வந்துட்டு அடுத்து இப்போ வந்துட்டு அவன் டிஎம்கேவோட கூட்டணிக்கு பேசுகிறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு மரியாதை மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து வரும் இந்த கட்சிக்கு? இல்லை, ஒரு கட்சி வந்து பலகீனமாக இருக்கா பலமாக இருக்காங்கிறது அந்த உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதிமுக ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது? ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் டிசைடிங். ஒருத்தர் வேட்பாளர் அறிவிப்பாங்க, அடுத்த நாள் காலையில் அவன் இல்லைன்னா இல்லை. ஒருத்தர் அமைச்சராக இருப்பார், ட்ரெயினில் ஏறுவார் அமைச்சர், ட்ரெயின் விட்டு இறங்கினாருன்னா அவர் அமைச்சர் கிடையாது. இப்போ எல்லாமே ஒரு சிங்கிள் ஹேண்ட் டிசைடிங் தான். ஆனால் இன்றைக்கி பாமகவில் 2 அணி இருக்குது அப்படின்னு வெளியில் தெரிய வரப்போ கூட்டணியில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. இப்போ நம்ம யார் கூட போய் கூட்டணி வைக்கிறது? இது யார் இதை டிசைட் பண்ண போகிறா? அன்புமணியை டிசைட் பண்ண போகிறாரா, டாக்டர் ராமதாஸ் டிசைட் பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. அந்த குழப்பம் வந்துட்டாலே அந்த கட்சி பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். அதிமுகவுக்கு இப்போ தான் நிலைமை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் தான் கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது, கொடி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் கூட ஒரு பிரிவாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களாம் இருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியில் பிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பலகீனம் தானே. அதே மாதிரி தான் பாமகவுக்கு இந்த மாதிரியான ஒரு இரட்டை தலைமை ஒரு குழப்பம்ங்கிறது ஒரு பலகீனமான விஷயமா தான் இருக்கு. கூட்டணி கட்சிகள் அதை நோக்கித்தான் நீ அடுத்து நகழ்வாங்க. இந்த கட்சியினுடைய பலம் பலகீனத்தை வச்சு தான் அடுத்த கூட்டணிக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க.
ஆனால் ஒரு காலத்தில் வந்து சார் குரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் மறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அன்புமணி அவர்கள் தாடியோடலாம் கூட கொஞ்ச நாள் இருந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல இருந்தே வந்துட்டு அந்த குரு அவர்களுடைய மகள் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் மேலேயும் சரி, ராமதாஸ் மேலேயும் சரி சில விதமான புகார்கள் வைக்கிறாங்க. ஒரு உட்கட்சி சார்ந்த ஒரு புகார் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பெயரை வந்துட்டு மங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு பாமக வருது அப்படின்னும் போது எந்த கட்சி கூட்டணி வைக்கும்? இல்லை, கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது அவங்க எந்த கட்சியை நோக்கி போறாங்கன்னு தான் இருக்கு. இப்போ எல்லா கட்சியிலையுமே அவங்க கதவை திறந்து வச்சுக்கிறாங்க. அதிமுக கூட போறதுக்கும் தயார், கொள்கை ரீதியான வந்து முரண்பாடெல்லாம் கிடையாது. பிஜேபி கூடயும் போறதுக்கு தயார், கொள்கை ரீதியான முரண்பாடெல்லாம் கிடையாது. திமுக கூடயும் போகலாம், கொள்கை ரீதியான முரண்பாடெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கட்சி எடுத்துட்டீங்கன்னா இப்போ முஸ்லீம் லீக் இருக்கு. முஸ்லீம் லீக் வந்து எந்த காலகட்டத்திலையும் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்கன்னா வைக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கையாக வச்சிருக்காங்க. பாமக பாஜகவோடு எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது. அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்க கட்சியுடைய கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான ஒரு திட்டம் உங்கள்கிட்ட கிடையாது. நாளைக்கு அதிமுகவோடையும் உங்கள் கூட்டணிக்கு தயார், திமுக கூட்டணியும் கூட்டணிக்கு தயார், பாஜகவோடையும் கூட்டணிக்கு தயார். அப்போ கூட்டணிகளில் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. யார் வேண்டாலும் கூட்டணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய கூட்டணி எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு டிஎம்கேவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இருக்குல்ல சார்? இப்போ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே டிஎம்கேல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு சின்ன ஒரு ஓசல் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பாமகவும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கணும் போது டிஎம்கே எந்த மாதிரியான முடிவு எடுக்கும்? இல்லை, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் விசிகா திமுக கூட்டணி அப்படிங்கிறது அது வந்து ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில், கொள்கை ரீதியான அடிப்படையில் சேர்ந்த கூட்டணி. அப்படிங்கும் போது அதை அவ்வளோ சீக்கிரம் வந்து இது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குது. 2019, 2021, 2024 இடையில் நடந்த உள்ளாட்சி அமைப்பு எல்லா தேர்தலுமே ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கூட்டணியை வந்து எப்படி உடைக்கிறதுக்கு அந்த தலைமை எப்படி விரும்பும்? ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது, அது எதுக்கு உடைக்க போகிறாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ பாமக வந்துட்டு டிஎம்கே கிட்டையும் சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது திமுகவை பாமக நெருங்குகிறது அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவங்க ஒரு அதுக்காக தானே ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரே டிமாண்ட் வந்து 10.2 நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, உத்தரவாதம் கொடுங்க, நாங்கள் கூட கூட்டணி வர்றோம், வேற எந்த டிமாண்டும் கிடையாது. டிமாண்ட் இல்லை. ஆனால் அப்படி திமுக வந்துட்டு பாமகவை சேர்க்கல அப்படின்னும் போது பாமகவுக்கு அடுத்து போக்கிடம் போகிற விஷயம்னா அடுத்து அதிமுக தான். அதிமுக கூட்டணியிலே 2024 தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியாக அமைஞ்சிருந்தா குறைந்தபட்சம் 1-2 தொகுதிகளில் பாமகவும் சரி அதிமுகவும் சரி ஜெயிச்சிருக்கும். ஏன்னா வட மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது, அதே நேரத்தில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. ரெண்டையும் வந்து சேர்ந்து போட்டு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப வந்திருப்பாங்க. பாஜக கூட்டணியை பாமகவில் இருக்கக்கூடிய பலருமே கூட விரும்பலை. ஏன்னா அதுக்கு பெருசாக வாக்கு வங்கி இல்லை, ஒரு முத்திரை இருக்குது, அதில் போய் இது நம்ம மாட்டணும். ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 18-20% வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதோடு சேர்றப்ப நம்ம வாக்குகளும் சேர்றப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் இது வரக்கூடிய காலத்தில் இவங்க எதை நோக்கி போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.